பேசியிருக்கிறோம். உங்களுடைய நாமம் விசுவாசம். ஸோ இதை நல்லா தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசமும் உங்களுடைய நாமம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா விசுவாசமும் அறிக்கையும். உங்கள் விசுவாசமும் அறிக்கை. கிறிஸ்துவம் என்பது ஒரு பெரிய அறிக்கை. கிறிஸ்துவம் என்று சொல்லப்படுகிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் a confession. கன்ஃபெஷன் என்பது அறிக்கை செய்கிற அறிக்கை. நம்ம அறிக்கை நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாவ அறிக்கை தான் அதிகமாக நாம பேசுகிறோம். பாவ அறிக்கை என்பது ஒரு ரட்சிக்கப்படும் போதுதான் அந்த பாவ அறிக்கை. ரட்சிப்பு உண்டாவது கூட, ரட்சிக்கப்படுகிறது கூட பாவத்தை அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று பைபிள் சொல்லுது. ஆனா அப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்ய, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, ரட்சிப்பு அடைவதற்கு உங்க பாவம் அறிக்கை செய்து நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஏன்னா நீங்க பிறந்ததிலிருந்து ஒரு 20 வயசு வரை 30 வயசு வரை செய்யற பாவெல்லாம் யாரும் நினைத்து பார்க்கவே முடியாது. அதனால நீங்க பாவம் அறிக்கை செய்துதான் ரட்சிக்கப்படும் என்று வேதத்தின் அடிப்படை கிடையாது. இதை நமக்கு அப்படி போதித்திருக்கிறார், அப்படி டீச் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு இந்த 9ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். சோ கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு அப்படின்னா கர்த்தரை இயேசுவை கர்த்தரை, ஜீசஸ் இஸ் யுவர் லார்ட் அப்படி நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதுதான் அறிக்கை. உங்க வாழ்க்கையில கர்த்தரை இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்கிற அறிக்கை பண்றேன் பாத்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய அறிக்கை. அப்படிதான் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இயேசுவை உன் வாயினால் என்ன அறிக்கையிடணும்னா, நீ செஞ்ச பாவமெல்லாம் சொல்லுவதில்லை, ரட்சிக்கப்படுவது. இயேசுவை ஆண்டவர், ஜீசஸ் is my Lord அப்படி நீங்க அறிக்கை பண்ணும்போதுதான் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். பாவமெல்லாம் அறிக்கை செய்வது செஞ்சா நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு கிடையாது. பாவத்துல பிறந்த கர்ப்பம் தரித்த நாம் நம்முடைய பாவங்கள்லாம் நீங்க அறிக்கை செஞ்சுதான் ரட்சிக்கப்படுவது என்பது பைபிள் சொல்கிறார். ஏன்னா அவ்வளவு பாவங்கள்லாம் நம்மளால ஞாபகப்படுத்த முடியாது, அறிக்கை பண்ணவும் முடியாது இல்லைங்களா? நீங்க பிறந்ததுலேருந்து எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறோம். ஆனா பைபிள் அதை பெருசா பார்க்கறது இல்ல. உன் வாழ்க்கையில இயேசுவை ஆண்டவரா இருக்கும், ஜீசஸ் லார்டா இருக்கும். அதுதான் ஆதாம் செஞ்ச பாவம். ஆதாம் செஞ்ச பாவம் குடிக்கிறதோ இல்ல விபச்சாரமோ வேற ஏதோ பொய்யோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு பாவம் என்பது என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து அவன் செஞ்ச பாவம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில கடவுள் வேண்டாம் என்று தள்ளினான். என் வாழ்க்கையில கர்த்தர் வேணாம் அப்படின்னு அவன் தள்ளினான் பாருங்க, அதுதான் பாவம். ஏன்னா எல்லாவற்றையும் அவனுக்காக படைத்தார், அவனை படைத்தார் தனக்காக. மனிதன் யாருக்காக படைத்தார்? தேவனுக்காக. இப்போ மனிதன் தேவனை வேணாம் என்று தள்ளியதினால்தான் அதுதான் பாவம். அது குட்டி போட்டதான் பாவங்கள். சின் அப்படின்னா ஒண்ணுதான். சின் என்னன்னா ஒரு மனிதன் கடவுள் வேணாம் என்று சொல்றான் பாத்தீங்களா, கடவுள் இல்லாமல் வாழ்றான் பாத்தீங்களா, அதுதான் பாவம், சின். இப்ப அது இல்லாம வாழும்போது அந்த சின் என்பது ஒண்ணுதான். இப்ப அது குட்டி போடுகிறது தான் பாவங்கள். இப்ப அவன் கடவுள் வாழ்க்கையில நீங்க வேணாம்னு கடவுளை எடுத்துட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில கடவுள் எனக்கு ஆண்டவரா வேண்டாம், கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது அந்த வாழ்க்கையில தான் குடிகாரனா, பொய் பேசுகிறான், விபச்சாரம் செய்கிறான்,
செய்கிறவனா, கடவுளுக்கு கீழ்ப்படியாம துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ முடியும். இப்ப அது பாவங்கள். ஆனால் இந்த ஒரு பாவத்தை கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அவன் அநேக பாவங்களை செய்வான். அப்ப கடவுள் நீங்க செய்யற பெரிய பாவங்கள் எல்லாம் அவர் பெருசா பார்க்கறது இல்லை. நீங்க குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, விபச்சாரம் பண்றது, சினிமா பார்க்கறது, அப்பேற்பட்ட பாவங்களை கர்த்தர் பெருசா பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுல ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள இயேசுவை ஆண்டவர் என்று வந்துட்டா இந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், அந்த பாவங்கள் அவன் வாழ்க்கையில நீங்க விரும்பினாலும் குடிக்க முடியாது, நீங்க விரும்பினாலும் பாவங்கள் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னா சின்ன சின்ன பாவம்லாம் செய்வான். ஏன்னா வாழ்க்கையில யாரும் இல்லை, இயேசு ஆண்டவரா இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசு ஆண்டவரா இல்லைன்னா நீ எல்லாம் பாவம் செய்வ. அப்ப கிறிஸ்து ஏன் பாவம் செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா வாழ்க்கையில யாரும் இல்லை, கடவுள் ஆண்டவரா இல்லை. அவன் ஞானசம் எடுக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், எல்லா வரங்களும் இருக்கலாம். ஆனா அவன் பாவம் செய்யறான்னா, அந்த பாவங்களை அவன் செய்யறான்னு சொன்னா அவனுக்குள்ள இயேசு ஆண்டவரா இல்லை. அதுதான் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை, அந்த ஒரு தேவன் வாழ்க்கையில் ஆண்டவராக இருந்தான். ஆதாம் அதுதான் அவன் ரிஜெக்ட் பண்ணான். மனுஷனுக்கு மேல ஆண்டவர் தான். கடவுளுக்கு கீழே மனிதன், மனிதனுக்கு கீழே தான் எல்லாம் சிருஷ்டிப்போம். படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கு கீழே தான் எல்லாமே. அந்த இயேசு உலகத்துல பிறந்து அவர் சுற்றி திரிந்த போது எல்லாவற்றும் மேல் அதிகாரியா இருந்தார். அவர் எல்லாவற்றும் மேல அதிகாரியா பேசுகிறார். கடலை பார்த்து பேசினார், காற்றை பார்த்து பேசினார், மரத்தை பார்த்து பேசினார், மலையை பார்த்து பேசுகிறார், டெத்தை பார்த்து பேசுகிறார், வியாதியை பார்த்து பேசுகிறார், பிசாசு பிடித்த பிசாசுகளை பார்த்து பேசுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் மேல யாருக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு மனிதனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் டிமான்ஸ்ட்ரேட் பண்றார். அதுதான் அவரை ஜனங்களுக்கு எடுத்து சொல்றார், நீ கூட இப்படி வாழலாம், நீங்க கூட இப்படி வாழ முடியும். அதுதான் அந்த கடல்ல கொந்தளிக்கிற காற்று கடலை இயேசு அதற்றி அதை அமைதிப்படுத்த உடனே சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்க ஏன் சந்தேகப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா நீங்க பேசினாப்புல இந்த கடல் கீழ்ப்படியும், நீங்க பேசினாப்புல இந்த காற்று கீழ்ப்படியும். ஏன்னா இது உனக்காக படைக்கப்பட்டது. பூமியில் இருக்கிற எல்லாவற்றும். ஆனால் அந்த டொமினியன் நைட்டை போதித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு நாள்ல எல்லாவற்றும் மேல ஒரு டொமினியன். அதுதான் ஜெனிசிஸ் சாப்டர் 1:28. எல்லாவற்றின் மேல ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீ தான்ப்பா, உனக்குதான் இதெல்லாம் வேலைக்காரன மாதிரி இருக்கணும். நீ சொன்னால் இது கீழ்ப்படியும். காற்றும் கீழ்ப்படியும், கடலும் கீழ்ப்படியும், நேச்சுரலும் கீழ்ப்படியும். எல்லாம் இயற்கை எல்லாம் உனக்காக படைக்கப்பட்டது. அதனால உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னு இயேசு கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? ஏன் கேட்டாருன்னா, நான் சொன்னாலும் நடக்கும், நீங்க சொன்னாலும் நடக்கும். அப்ப நம்ம சொன்ன ஏன் நடக்கிறது இல்லைன்னா, இப்ப இயேசுக்குள்ள அந்த தேவன் ஆண்டவரா இருக்கிறார். அதனால இதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இல்லையோ மற்ற எல்லா பாவங்களும் உங்களை ஆண்டுக்கொள்ளும். சிம்பிள். ஏன் கிறிஸ்துவ பாவம் செய்யறாங்க? ஏன்னா அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை. ஆண்டவரா இல்லை. ஜீசஸ் லார்டா இல்லை. லார்டுன்னா எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறவர். அப்ப ஆண்டவரா இல்லாதனால்தான் அவங்களுக்குள்ள என்ன ஆகும்? பாவங்கள் செய்ய முடியும். ஏன்னா அந்த பாவம் தான் குட்டி போட்டது. பாவங்கள் அந்த ஒரு சின்னதான் became a sins. அப்ப இந்த சின்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. அப்ப கிறிஸ்துவத்துல பாவ அறிக்கை தான் பெருசா பேசுறாங்க. பாருங்க, இப்ப கூட இந்த இயர் எண்ட்ல வரும்போது சுத்திகரிப்பு ஜெபம், பாவ அறிக்கை ஜெபம் அப்படின்னு நிறைய சாப்பிட நடத்துவாங்க. ஏன்னா நீ பாவ அறிக்கை பண்ணினே,
நீ பாவ அறிக்கை பண்ண அந்த பாவத்திலிருந்து உன்னால மீண்டு வரவே முடியாது. ஏன்னா இப்போ பாவ அறிக்கை செஞ்சு அந்த பாவ அறிக்கையிலிருந்து ஒரு விடுதலை செய்யவே முடியாது, விடுதலை ஆகவே முடியாது. ஏன்னா அது பைபிளுடைய மெத்தட் கிடையாது, பைபிள் ஆர்டர் கிடையாது, பிப்ளிக்கல் ஆர்டர் கிடையாது. உன் பாவத்தெல்லாம் நீ அறிக்கை செஞ்ச ரட்சிக்கப்படுவார், அப்படி கிடையாது. இப்போ நீங்க அந்த பாவ அறிக்கை செய்ய நிறைய பேர் பாவத்துக்கு விடுதலை பெறவே முடியாது. ஆனா சபையில நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, பாவத்திலிருந்து விடுதலை ஆவது எப்படி அப்படின்னு நிறைய பாயிண்ட் சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. ஆனா சபை விசுவாசிக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆவதே கிடையாது. சோ இது நிறைய எங்க பேசுறாங்களோ அங்கதான் அதிக பாவத்துக்குள்ள ஜனங்கள் இருப்பாங்க. ஏன்னா நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுக்குள்ளதான் வாழ முடியும். டாபிக் தான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, ஆனா பேசுவதெல்லாம் பாவத்தின் காரியங்கள், பாவமான காரியங்கள். அதனால ஒரு விசுவாசி அதிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. அதனால நீங்க பாவ அறிக்கை செய்வது அது எப்போன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, இப்போ நீங்க செஞ்ச பாவம் உங்க கண்ணு முன்பாக நிற்கும். ஒரு விசுவாசி ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவம் அவன் கண்ணு முன்னாடி எப்பவுமே நிற்கும். அவன் எந்த பாவம் செஞ்சாலும் அவன் கரெக்டா ஞாபகம் இருக்கும். என்னைக்கு போய் சினிமா டிராபிக் படம் பார்த்தான், என்னைக்கு போய் அவன் குடிச்சான், என்னைக்கு அவன் இது செஞ்சான், எல்லாம் கிளியரா பிக்சரா ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசி செய்யற பாவத்தை எல்லாம் அவனுக்கு ஈஸியா தெரியும். அவன் எப்படி வாழ்றான் என்பது ஈஸியா தெரியும். அதுதான் ஏசு சொல்றாரு, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கும். அப்போது நீ அறிக்கை பண்ணலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அன்னைக்கு இது செஞ்சேன் அப்படின்னு இயேசுவின் ரத்தத்தினால, அதான் 1 யோவான்ல சொல்லப்படுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை, அந்த சகல பாவங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக செஞ்ச பாவங்கள் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி ஆன பிறகு. பாருங்க அந்த ஜான் 1 ஜான்ல வாங்க, அந்த வசனத்தை, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 ஜான் 1:7 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் வெளியா இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ நீங்க இந்த சகல பாவங்களை நீக்கினா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக செஞ்ச பாவம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு பாவம் ஞாபகம் பண்ண முடியாது, உங்களால நினைக்க முடியாது. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஸ்கூல்ல இருந்து திருட ஆரம்பிக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து பசங்க திருடுறாங்க, பென்சில் திருடுறது, பெண்ணு திருடுறது, அது இதெல்லாம். அந்த சிறு வயதுல இருந்த பாவங்களை இன்னைக்கு வரை நாம் ஞாபகப்படுத்த முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையா மாறின பிறகு, அதுக்கப்புறம் நீ என்னென்ன பாவம் செய்ய என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாவங்களுக்காக இப்போ அவருடைய ரத்தத்தால நீ என்ன செய்யலாம்? சுத்திகரிக்கப்படும். இதுதான் ரட்சிக்கப்பட முன்பாக செய்யற பாவம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது கிடையாது, இது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இல்லைங்களா? இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரை செஞ்ச பாவங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க செஞ்ச, நீங்க பேசுங்க, எல்லாமே தெரியும். இந்த பாவங்களை அவருடைய ரத்தத்தால் என்ன பண்ணலாம்? அவரிடத்துல வந்து இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்கள் எல்லாம் கழுவ ஆண்டவரே அப்படின்னா ஈஸியா கழுவப்படும் ரட்சிக்கப்பட்ட பிறகு. போன வாரம் என்ன பாவம் செஞ்சீங்க தெரியும், போன மாசம், போன வருஷம், இதெல்லாம் அப்படியே பிக்சர் அப்படியே தெரியும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக செஞ்ச பாவங்களை குறித்து இப்ப சொல்லல. ஒரு விசுவாசி ஆன பிறகு அவன் செஞ்ச பாவம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப இயேசுவின் ரத்தத்தால உங்க எல்லா பாவங்களும் அறிக்கை செய்து என்ன பண்ணலாம்?
அப்படி ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படலாம், சுத்திகரிக்கப்படும். அப்படி ரத்தத்தால் நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஆனால் கிறிஸ்துவத்தில் பாவ அறிக்கை தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது. பாவ அறிக்கை செஞ்சா நீ ரட்சிக்கப்படுவாய் என்பது கிடையாது. ஆனா நமக்கு அது சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா நீ ரட்சிக்கப்படணும்னா இயேசுவை கர்த்தராகிய இயேசுவின் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ஜீசஸ் இஸ் a லார்ட். உங்க லைஃப்ல யார் லார்டா இருக்கணும்? அது அறிக்கை பண்ணுவதுதான் ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு என்பது அறிக்கை. எதை அறிக்கை பண்றோம்? பாவ அறிக்கையினால ரட்சிக்கப்பட மாட்டாய். எல்லாம் புரிஞ்சுங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் டாபிக், கான்ஃப்ளிக்டட். நிறைய பேருக்கு புரியாது. நீ பாவ அறிக்கை செஞ்சாதான் ரட்சிக்கப்படுவா. சின்ன வயசுல இருந்து பாவம் செஞ்சதால அறிக்கப்பட முடியாது, ஞாபகம் இருக்காது. ஆனா ரட்சிப்பு எப்படி உண்டாகும்னா இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளணும். உன் வாழ்க்கையில இயேசு ஆண்டவரா இருக்கணும். அது அப்படி அறிக்கை பண்ணும்போதுதான் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை என்னன்னா பாவ அறிக்கை இல்லை. கிறிஸ்துவங்களுக்கு இது தெரியாது. இந்த சப்ஜெக்ட் ரட்சிக்கப்படணும்னா பாவ அறிக்கை கிடையாது. பாவ அறிக்கை எதுக்குன்னா ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை அப்படின்னா ஒரு அறிக்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிக்கை நீ என்ன சொன்னா இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளும். அதான் கிரேட் கன்ஃபெஷன். ஜீசஸ் இஸ் தி லார்ட். ஆனா வந்த பிறகு கிறிஸ்துவத்துல கிறிஸ்துவ ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் சொல்றாங்க. Christianity is a great confession. Christianity அறிக்கையில தான் கிறிஸ்துவமே இருக்குது. அதான் இன்னைக்கு விசுவாசமும் அறிக்கை, faith and confession. இந்த அறிக்கை என்னன்னா அறிக்கை அப்படின்னா பாவ அறிக்கையே பெருசா சொல்லிட்டாங்க. அது ஒரு பாட்டு தான். அதுக்கப்புறம் இந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, 8ஆம் வசனம், ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா அறிக்கை என்பது ஒரு பெரிய அறிக்கை. அந்த பெரிய அறிக்கை என்பது இந்த அறிக்கை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய அறிக்கை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க அறிக்கை பண்ணினே இருக்கிறீங்க, பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது என்ன பேசுதுன்னா பவுல் சொல்றாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும், வாயிலும் உன் இருதயத்திலும். அப்போ இருதயத்திலும் வாயில் என்ன இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கும்போது என்று சொல்லுகிறது, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அப்போ வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறதுனா ஒரு அறிக்கை. கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தை அறிக்கை பண்றீங்கல்ல, அதுதான் கிறிஸ்துவ மார்க்கம். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு, கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது உள்ள போயிடுச்சுன்னா ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கும். இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டீங்க, அறிக்கை பண்ணி, இப்ப நீங்க தொடர்ந்து ஒரு அறிக்கை பண்ணணும். ஆனா தொடர்ந்து பாவ அறிக்கை பண்ணினே இருக்கிறாங்க கிறிஸ்துவத்துல. எந்த கூட்டத்துக்கு வந்தாலும், எந்த இடத்துல வந்தாலும், எந்த ஜெபத்துக்கு வந்தாலும் பாவ அறிக்கையும் ஜெபமே இருக்குது. அது இம்பார்ட்டன்டா பைபிள் பேசல, அது நாம சொல்லி கொடுத்துட்டாங்க. அது ஒரு
சபையில போதகத்தினுடைய ஒரு டாக்டரின் அவர்கள் போதித்தார்கள். ஆனா பைபிள் பேசுகிறது, இப்ப நீ உன் இருதயத்திலும் உன் வாயிலும் ஒரு அறிக்கை பண்றன்னா அந்த அறிக்கை பாவ அறிக்கை கிடையாது, விசுவாசத்தின் அறிக்கை. ஃபெய்த் கன்ஃபெஷன் ஒன்று இருக்கு. நான் கன்ஃபெஷன், ஃபெய்த் கன்ஃபெஷன். அத பவுல் சொல்றாரு, நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம். அப்போ ஃபெய்த் கன்ஃபெஷன் தான் பைபிளுடைய மெயின் கன்ஃபெஷன். கிறிஸ்டியானிட்டி இஸ் a greatest faith confession. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு பெரிய விசுவாச கன்ஃபெஷன் பண்ற மார்க்கம். அந்த விசுவாசித்த ஆகையால் பேசினேன். அறிக்கை என்னது அறிக்கை தெரியுங்களா? விசுவாச அறிக்கை. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அதுதான் இது உங்க இருதயத்தில் வாயிலும் இருக்க வேண்டும். இப்ப இந்த விசுவாச வார்த்தை ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ண ஃபெய்த் கன்ஃபெஷன் தான் கிறிஸ்துவத்தில் அதிகமா பேசணும், பண்ணணும். ஏன்னா கர்த்தருடைய எல்லா வார்த்தை, எல்லா பிராமிஸும் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. இப்போ நீங்க என்ன அறிக்கை பண்ணணும்? எப்ப பாரு நான் பாவி ஆண்டவரே, பாவி, நான் தூசி, நான் ஒண்ணு இல்லாத, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் அப்படின்னு உங்களை தாழ்த்தி அறிக்கை பண்ணுவது கிடையாது. ஆனா கிறிஸ்துவ இதுதான் அதிகமா பேசுறாங்க. தாழ்த்தி அறிக்கை பண்ணு, ஒன்னில் அறிக்கை பண்ணு, நீ வெறுமை அறிக்கை பண்ணு, நீ ஒரு பாவின் அறிக்கை பண்ணு, நீ ஒரு பிரதான பாவின் அறிக்கை பண்ணு, நீ ஒரு நீச, நீ ஒரு குப்பை, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, அப்படின்னு தன்னை தாழ்த்தி அறிக்கை பண்ண வைக்கிறாங்க. பைபிள் அந்த அறிக்கை கிடையாது, அது அறிக்கையே கிடையாது, அது பைபிள் எங்கேயுமே கிடையாது. பவுல் சொன்னாரு, நான் பாவினும் பிரதான பாவி. அவரே சொல்லிட்டாரு, நான் இதை அறியாதனால, எனக்கு புரியாதனால, தெரியாதனால நான் பேசினேன், ஆனால் அதனால் நான் கிருபை பெற்றேன். பவுலாக கன்ஃபெஸ் பண்ணார், தெரியாம பேசிட்டேன், ஆனா கர்த்தர் எனக்கு அதுக்கு கிருபையா கொடுத்துட்டாரு. அதையே பிடித்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டான், நிறைய கிறிஸ்துவ இந்த ஜெபத்தை வச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த கெட்ட குமார் வந்து ஜெபம் பண்ணா பாத்தீங்கன்னா, பிதாவிடத்துல அப்பா இடத்துல வந்து சொன்னான், அப்பா இடத்துல போய் நான் சொல்ல போறேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரலோக தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உடைய பிள்ளை இல்லை என்று இருக்க தகுதி கிடையாது, நான் வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு போய் அப்பா சொல்லான்னு போய் சொல்றான். ஆனா அப்பா அந்த ஜபத்தை கேட்கல. ஆனா கிறிஸ்துவ அந்த கெட்ட குமாரன் செஞ்ச ஜபத்தை அதிகமா ஜெபிக்கிறார். ஆனா அந்த தகப்பன் அவன் செஞ்ச ஜபத்தை கேட்கவே இல்லை, வந்து சொல்றான். ஆனா அந்த தகப்பன், ஆமாப்பா நீ பாவம் செஞ்ச, என் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட, எனக்கு எவ்வளவு அவமானம் உண்டாக்கின, அதனால உன்னை பயிற்சி பண்ண அப்படி பண்ணிட்டு சொல்லல. அவன் சொன்னதே அந்த தகப்பன் கேட்கவே இல்லை. தகப்பனா சொல்றான், என் பிள்ளை மரித்தான், உயிரோடு வாழ்ந்தான். அவ்வளவுதான். கடவுளும் அப்படிதான். நீங்க அவர் இடத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டான். என்னைக்கெல்லாம் ஆண்டவரே நான் பிள்ளை, நான் இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அதை பெருசா பார்க்க மாட்டான். ஏன்னா பாவங்களை விட நீங்க தான் பெரியவர், நீங்க தான் பெருசா. தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்து கொடுத்து எல்லாத்தையும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த அறிக்கை கிறிஸ்து அதிகமா பேசுகிறது. அந்த அறிக்கை பைபிள் கிடையாது. ஒரே ஒரு அறிக்கை தான் விசுவாசத்தின் அறிக்கை, faith confession. faith confession என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? பேசுவதுதான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் போதுதான் இது விசுவாசத்தின் அறிக்கையா மாறும். faith confession என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றாரோ அதை நீங்க எடுத்து பேச வேண்டும், நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து இருந்தா, பரலோகம் அதற்காக வேலை செய்யும், பரலோக தூதர்கள் அதற்காக வேலை செய்வார்கள். அவர்கள் அட்டென்ஷன் எதுக்குன்னா, நீங்க என்னைக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுறீங்களோ
அதான் விசுவாசத்தின் வார்த்தை. நீங்க பேசணும், எதை கன்ஃபெஸ் பண்ணணும், எதை அறிக்கை பண்ணணும். அறிக்கை என்னன்னா ஏதோ நீங்க செஞ்சதோ உங்களை பத்திய கிடையாது. அறிக்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசிக்கொண்டே இருப்போம்னா அதுதான் ஒரு பெரிய அறிக்கை, அதுதான் ஒரு பெரிய கன்ஃபெஷன். நான் கன்ஃபெஸ் பண்ணணும் நீங்க செஞ்சது, இல்ல உங்களுக்கு நடந்தது, இல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட பாவம் பாதிப்பு, அது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அறிக்கை. நீங்கள் பேச பேச அந்த அறிக்கை வார்த்தை எடுத்து நீங்க பேசினே இருந்தீங்கன்னா, அதனால சொல்றாரு இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோர் எழுப்பினார், இருதயத்துல விசுவாசத்தை ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இப்போ அறிக்கை இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டான். இப்ப ஏற்றுக்கொண்டு இந்த வேத